வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹைட்ராபாட் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். அதில் நல்ல நீளமாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹைட்ராபாட் பிரியாணியில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்ம அந்த டேஸ்ட்டோட அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். அது அந்த வெங்காயத்தை நம்ம பொரிச்சு எடுத்துருப்போம் இல்லையா, அதான் பாருங்கள். நான் எப்படி இந்த நீளமாக வெட்டியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி வெட்டுங்க. ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம க்ரஷ் பண்ணி சேர்த்துப்போம். அதனால் நீங்கள் எப்படி வெட்டிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நம்ம இதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹைட்ராபாட் பிரியாணிக்கு தேவையான சிக்கனை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் சிக்கனை எடுத்துக்கோங்க. சிக்கன் கூடவே வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். பட் தட்டி சேர்க்கும் போது இன்னுமே நல்லா இருந்தது. அது கூடவே சிக்கன் மசாலா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, அப்புறமா வத்தல் பொடி, மிளகுத்தூள், அப்புறமா மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி புதினாவும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கிட்டு சூப்பராக இருந்தது. தேவையான அளவு உப்பு, அதாவது சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸ் தனியாக வேக வச்சு தான் எடுப்போம் ஹைட்ராபாட் பிரியாணியில். ஸோ அதுக்கு நம்ம அரிசிக்கு தேவையான அந்த ரைஸுக்கு தேவையான அரிசிக்கு தேவையான உப்பை நம்ம அப்போ சேர்த்துப்போம். ஸோ இது கூட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே தயிர், கூடவே நான் வீட்டில் செஞ்ச நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நெய் சேர்க்குறாங்களும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கும் போது இன்னும் சூப்பராக நல்லா அந்த பிரியாணியோட நெய் மனம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுறேன்னா பண்ணி பாருங்கள். இப்போ அது நல்லா இந்த கோழி திரும்ப கதறது மாதிரி, உயிர் வந்து கத்துற மாதிரி நல்லா கையாலே விரவி வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம அரிசி வேக வச்சிடலாம். அதுக்கு பாத்திரத்தில் அரிசி வேகிறதுக்கு தண்ணி, கூட ஒரு பிரியாணி இலை, 3 பட்டை, ஒரு மராட்டி முக்கு, ஒரு 10-15 மிளகு, அப்புறமா ஒரு 2-3 கிராம்பு, அப்புறமா ஒரு ஏலக்காய், கொத்தமல்லி புதினா தழை, அப்புறமா ஒரு இன்ச் சைஸ், அந்த இன்ச் சைஸ் பார்த்திங்களா, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகா நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரைஸில் கொஞ்சம் காரம் இறங்கி நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஊற வச்சுருக்க அந்த அரிசியை போட்டுட்டு நீங்கள் வேக விட்டுடுங்க. அது ஒரு 3/4 பதம் வேகணும். இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம், அதை பொரிச்சு அதாவது ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ அதே பாத்திரத்தில் அதே எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை வேக விட்டுடலாம். அந்த சிக்கன் கூடவே அந்த பொரிச்சு எடுத்த அந்த வெங்காயத்தையும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது அந்த கூடவே வெந்து வரும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அது கூட சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுடுங்க. சிக்கன் மட்டும் வேக விட்டுடுங்க. இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த சிக்கனில் இருக்கிற அந்த கிரேவி இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை நீங்கள் அந்த ரைஸோட நம்ம இங்கே ரைஸ் லேயராக தான் சேர்த்துப்போம். ஸோ நீங்கள் அந்த லேயராக சேர்த்துக்கும் போது இந்த கிரேவியை சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த கிரேவியை மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம ரைஸை லேயராக சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இந்த மாதிரி மொத்தமாக 1 பாட் பிரியாணி மாதிரி பண்ணாமல் தனியாக வேக வச்சு ரைஸ் சேர்க்குறது தான் இந்த ஹைட்ராபாட் பிரியாணியோட ஸ்பெஷலே. ஸோ நீங்கள் இப்போ ரைஸை நல்லா பரப்பி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அதுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணோம்ல அந்த கிரேவியை ஒரு லேயராகவும், கூடவே நம்ம கிறிஸ்பியாக நல்லா பொரிச்சு எடுத்து அந்த வெங்காயத்தையும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி தழை, கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். பட் ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறது உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். ஸோ அதை சேர்த்துட்டு திரும்ப ஒரு லேயர் நான் அப்ளை பண்ணுறேன். திரும்ப ஒரு லேயர் ரைஸ் திரும்ப போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி ஃபுட் கலர், அதே மாதிரி கிரேவி, அதே மாதிரி கொத்தமல்லி புதினா தழை எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நம்ம ரைஸ் தனியாக வேக வச்சு வடித்து எடுத்துருக்கோம். நீங்கள் அந்த தண்ணி நல்லா வடித்து எடுத்து சேர்த்தாலுமே கூட கொஞ்சமாக தண்ணி எப்படியும் அந்த ரைஸில் இருக்கும். ஸோ அதை வேகிறதுக்காக நம்ம திரும்ப மூடி போட்டு நம்ம தம் போட்டுடலாம். ஏன்னா நீங்கள் அந்த தம்லேயே வேகிறது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அந்த ரைஸில் இறங்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது தான் அது சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.
பாருங்கள் ரைஸ் எவ்வளோ நீள நீளமாக உடையாம இருக்குது. ஆனால் பாருங்கள் லைட்டாக ரைஸில் கொஞ்சமாக ஈரம் இருக்குது. அதாவது அந்த தண்ணி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சமாக மூடி வச்சுட்டு நம்ம திரும்ப ஒரு 10 நிமிஷம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம தம் போட்டுட்டு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நான் நினச்சேன் நம்ம பிரியாணி தான் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நல்லா வரும்னு நினச்சேன். பட் நான் இந்த ஹைட்ராபாட் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகா லேயர் லேயராக ஒவ்வொரு அரிசியும் எவ்வளோ நீள நீளமாக அழகாக உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது டேஸ்ட் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் கூட சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட லைக்ஸையும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்களும் இதை மாதிரி ஹைட்ராபாட் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.